எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் மோட்டோவில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எபிசோட் சீரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் சீரிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இனிமேட்டு வரக்கூடிய சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கைன்மாஸ்டரில் நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது எடிட் பண்ணுறதுலே. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுற முன்னாடி 1:1 அப்படிங்கிற இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்டை கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு விதமாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. உங்களோட இமேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் இமேஜ் வச்சு நீங்கள் வந்து வீடியோ ஸ்டேட்டஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களோட இமேஜை நீங்கள் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். கையிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. கையிலே வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நல்லா வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல, இந்த ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஆஸ் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்க்ரீனுக்கு எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ண போகிறீங்க இப்போ. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி கம்மியாகணுமோ ஸோ அந்த அளவு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 வந்து நான் வந்து கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வெளியே வந்துக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்ட் டைமில் ட்ராக் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். ஸோ வந்து கரெக்டாக பார்த்தா அந்த பார்டர் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸ்ப்ரெட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க, கையிலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். ஸோ அப்படியே இந்த சைட் ரைட் சைட் கார்னரில் வந்தோம் அப்படின்னாவே இங்கே பிளெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வரமாட்டேங்குது. ஸோ அதனால் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ நீங்கள் இன்னொன்று வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இதையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன். ஸோ ப்ளே பட்டன் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாஸியாக வந்து இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே லேயரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம வீடியோ பண்ணிட்டோம், ஆடியோ இல்லாமல் வீடியோ பண்ணுவோம். ஸோ ஆடியோ வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆடியோ நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கரெக்டாக எவ்வளோ தூரத்துக்கு வந்து வரணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோ ஸ்டேட்டஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் பண்ணுறதுலாம் உங்களுடைய இது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுடைய சேனல் லோகோ, அதாவது நீங்கள் உங்களோட லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய சேனல் லோகோ நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அது மாதிரி உங்களுடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஆட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ எடிட்டிங் சீரிஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.